ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். பதிமூன்றாவது திருத்தத்திற்கு அப்பால் தீர்வு காண்பதற்கு அரசு தயார். தமிழர்களுக்கு அதிகாரம் ராஜபக்ச உறுதி. இலங்கை தமிழர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்படும் அதிபர் ராஜபக்ச அறிவிப்பு போன்ற பிரதான தலைப்புச் செய்திகளுடன் இன்றைய தாயக மற்றும் தமிழக நாளிதழ்கள் வெளிவந்துள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வழங்கிய உறுதிமொழி இன்றைய தமிழக தாயக தமிழ் நாளிதழ்களில் பிரதான தலைப்புச் செய்திகளாக வெளிவந்துள்ளன. இதனை தவிர ஆங்கில சிங்கள நாளிதழ்களிலும் இந்த செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. அத்துடன் சிங்கள நாளிதழ்களில் ஜனாதிபதி ஆலோசகர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரன் கொலை வழக்கு தொடர்பான ஒரு செய்தியும் அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை குறித்த சில செய்திகளும் வெளிவந்துள்ளன. நாம் இன்றைய தினமும் வளமை போல முதலாவதாக வீரகேசரி நாளிதழை பார்க்கலாம். வீரகேசரி நாளிதழின் இன்றைய பிரதான செய்தி: 13வது திருத்தத்திற்கு அப்பால் தீர்வு காண்பதற்கு அரசு தயார், ஜனாதிபதி உறுதி, தெரிவுக்குழுவுடான பேச்சு தீர்வுக்கு வழிவகுக்கும் என்கிறார் கிருஷ்ணா என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை வீரகேசரி வெளியிட்டுள்ளது. அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்திற்கு அப்பால் செல்லும் அணுகுமுறையுடன் அரசியல் தீர்வு செயற்பாட்டில் ஈடுபட தமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னிடம் உறுதியளித்ததாக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா தெரிவித்தார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவுடன் கூடிய அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் தொடரும் பேச்சுக்கள் அரசியல் தீர்வுக்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையில் நிரந்தர அரசியல் தீர்வை காண்பதற்கு அரசாங்கமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் எனவும் வெளிவிவகார அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்தில் இலங்கை இந்திய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் நேற்று நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டிலே இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா இதனை தெரிவித்ததாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. தெரிவுக்குழுவுக்கு தமது பிரதிநிதிகளை தமிழ் கூட்டமைப்பு பெயரிட வேண்டும், அமைச்சர் பீரிஸ் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அரசாங்கம் நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தவோ பேச்சிலிருந்து அரசாங்கம் விலகவோ இல்லை. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அரசியல் தீர்வு காண்பதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு தமது பிரதிநிதிகளை பெயரிட வேண்டும் என கோருகிறோம் என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்தார். பல்வேறு இக்கட்டான கட்டங்களில் இந்தியா எமக்காக நிற்கிறது, எமக்கு உதவிகளை வழங்கியது, எமக்கு பல்வேறு விவகாரங்கள் இருக்கலாம், அது எந்த ஒரு இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படுவது உண்டு. ஆனால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு மிகவும் ஆழமானது என்றும் அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இந்த தகவல் நேற்று வெளிவிவகார அமைச்சில் இலங்கை இந்திய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் பின்னர் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். அடுத்ததாக அரச பிரதிநிதிகள் சமூகம் அளிக்காமையால் பேச்சுக்கு சென்ற கூட்டமைப்பு எம்பிக்கள் ஏமாற்றம், அரசின் செயற்பாடுகள் குறித்து கடும் அதிருப்தி என்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் நேற்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற ஏற்பாடாகி இருந்த பேச்சுவார்த்தை அரசாங்கத்தின் முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்காமையால் இடம்பெறவில்லை. கூட்டமைப்பு அரசாங்கத்துக்கும் இடையில் ஜனவரி மாதம் 17ஆம் 18ஆம் 19ஆம் திகதிகளில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை இடம்பெறும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த பேச்சுவார்த்தையில் இதற்கான தீர்மானமும் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையிலான எம்பிக்கள் பேச்சுவார்த்தைக்காக நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் உள்ள அறைக்கு நேற்று பிற்பகல் சென்றிருந்தனர். பேச்சுவார்த்தை இடம்பெறவிருந்த அறைக்கு அரசு தரப்பில் பேச்சில் கலந்து கொள்ளும் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஜீவ விஜயசிங்கம் வருகை தந்திருந்தார். ஆனாலும் அரசாங்க தரப்பின் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவரான அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வாவோ அல்லது வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸோ சஜின்வாஸ் குணவர்தன எம்பியோ பேச்சுவார்த்தை அறைக்கு வந்திருக்கவில்லை எனவும் சுமார் அரை மணி நேரம் காத்திருந்த கூட்டமைப்பு எம்பிக்கள் அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வாவுடன் தொடர்பு கொண்ட போது பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் பீரிஸ் வரவில்லை என்றும் இதனால் தான் காலதாமதம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு தரப்பினர் சமூகம் அளிக்காமையினால் பேச்சு நடைபெறாத நிலையில் கூட்டமைப்பினர் ஏமாற்றத்துடன் திரும்பும் நிலை ஏற்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர யாழ் சென்ற ஜேவிபி மாற்று அணியின் வாகன தொடர் அணி மறிக்கப்பட்டு சோதனை தாமதப்படுத்துவதற்கான சூழ்ச்சி என்கிறார் உந்துல் என்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் வைத்து காணாமல் போயுள்ள தமது சகாக்களாகிய லலித்குமார் மற்றும் குகன் ஆகியோரை விடுதலை செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக யாழ்ப்பாணத்திற்கு புறப்பட்டு சென்ற ஜேவிபியின்
மாற்று அணி வாகன தொடரணி வவுனியாவில் வைத்து A9 வீதியில் பல இடங்களில் தடுத்து நிறுத்தப்பட்டு சோதனையிடப்பட்டதாகவும் தமது பிரயாணம் வேண்டுமென்றே தாமதப்படுத்தப்பட்டதாகவும் அந்த அமைப்பைச் சேர்ந்த உந்துல் பிரேமரத்ன தெரிவித்தார். வவுனியா ஈரப்பெரிய குளம் பகுதியில் தமது வாகன தொடரணி போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு சோதனையிடப்பட்டதாகவும் வீதியில் பாலம் ஒன்று உடைந்திருப்பதால் தொடர்ந்து பிரயாணம் செய்ய முடியாது என தாமதத்திற்கு காரணம் தெரிவிக்கப்பட்டதாகவும் உந்துல் பிரேமரத்ன கூறினார் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இதனைத் தவிர இலங்கை இந்தியாவுக்கு இடையில் 5 ஒப்பந்தங்கள் கைச்சாத்து 49,000 வீடுகள் அமைக்கவும் உடன்படிக்கை என்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி பாரத காத்தனைய செக்கரு லைஸ்துவென் துமிந்த இவத் கிரீமே இல்லீமா அஹக தீர்நேட்ட விரோதனம் மகாதிகர்நேட்ட கிஹேக்கி மகிஸ்ட்ராத் கியா என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியுடன் லங்காதீப வெளிவந்துள்ளது. பாரத கொலை சந்தேக நபர் பட்டியலிருந்து துமிந்த சில்வாவின் பெயரை நீக்குவதற்கான கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. தீர்மானத்திற்கு எதிர்ப்பு என்றால் உயர் நீதிமன்றம் செல்லுமாறு நீதவான் நீதிமன்ற நீதிபதி அறிவித்ததாக இன்றைய அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர் பட்டியலில் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவின் பெயரை நீக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமாயின் உயர் நீதிமன்றம் செல்லலாம் எனவும் நீதவான் நீதிமன்றம் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் ரஜே தேமல் சந்தானே சாக்கச்சாவ நவதி என்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான நேற்றைய பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்பது குறித்த செய்தியை இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையும் ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டுள்ளது. அத்துடன் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் குளறுபடிகளை ஆராய்வதற்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அவசியம் என ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளதாக மற்றும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. பரீட்சை பெறுபவர்களில் எந்த குளறுபடிகளும் ஏற்படவில்லை எனவும் எனவே ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கையை நிராகரிப்பதாகவும் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளதாக மற்றும் ஒரு செய்தியும் லங்காதீப பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவேன பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். திவேன பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி ஜனபதி நியோகியின் பௌத்கலிக விஸ்ராம வெட்டு பணத்தை பார்லிமெண்ட்வின் இவத்தட்ட என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி வெளிவந்துள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவின் பெயரில் தனியார் ஓய்வூதிய திருத்த சட்ட மூலம் பாராளுமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை திவையின வெளியிட்டுள்ளது. அதனை தவிர ஏனைய செய்திகள் நாம் லங்காதீப பத்திரிகையில் பார்த்து விட்டதால் அடுத்ததாக நாம் தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி தமிழர்களுக்கு அதிகாரம் ராஜபக்ச உறுதி என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க அரசு தயாராக உள்ளது என்று இலங்கை அதிபர் ராஜபக்ச உறுதிபட தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் SM கிருஷ்ணாவிடம் இந்த உத்தரவாதத்தை அவர் வழங்கியுள்ளார். இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள SM கிருஷ்ணா இலங்கை அதிபருடன் தைப்பொங்கல் விழாவில் திங்கட்கிழமை பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காலை இருவரும் ஆலோசனை நடத்தினார். 90 நிமிஷம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டதாக இன்றைய தினமணி பத்திரிகையின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர முழு நிவாரணம் கிடைக்கும் வரை கடலுக்கு செல்ல மாட்டோம் மீனவர்கள் அறிவிப்பு என்ற மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. புயலில் சேதமடைந்த படகுகளுக்கு முழு நிவாரணம் கிடைக்கும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல மாட்டோம் என்று கடலூர் மாவட்ட மீனவர்கள் அறிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் தாண்டவராயன் சோழகன்பேட்டை முதல் நல்லவாடு வரை 48 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 1 லட்சம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் உள்ளனர். கடந்த மாதம் வீசிய புயலில் இவர்களுக்கு சொந்தமான ஏராளமான படகுகள் சேதமடைந்தன. புயலால் 82 விசை படகுகள், 270 கண்ணாடி இழை படகுகள், 729 கட்டுமரங்கள் சேதமடைந்ததாக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் மேலும் பல படகுகள் சேதமடைந்து விட்டதாகவும் சேதத்திற்கு அரசு அறிவித்திருக்கும் நிவாரணத் தொகை போதாது என்றும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சேதமடைந்த படகுகளுக்கான முழு நிவாரணம் தமக்கு கிடைக்கும் வரை கடலுக்கு செல்லப்போவது இல்லை என மீனவர்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனைத் தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணாவுக்கும் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான சந்திப்பு குறித்து வெளிவந்துள்ளது. மத்திய மந்திரி SM கிருஷ்ணாவுடன் நடத்திய பேச்சில் முடிவு இலங்கை தமிழர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்படும் அதிபர் ராஜபக்ச அறிவிப்பு என்ற பிரதான தலைப்புச் செய்தியுடன் இன்றைய தினத்தந்தி பத்திரிகை வெளிவந்துள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டதால் இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.